Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான கரண்டி ஆம்லெட் எப்படி நல்ல டேஸ்டா செய்யலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுலயே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கங்க. ரெண்டு பச்சை மிளகாயில இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு இனுக்கு அளவுக்கு எடுத்து பொடியா கட் பண்ணிக்கலாம். இதுலயே சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இதுலயே கொஞ்சமா மிளகு தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா முட்டையோட டேஸ்ட்டும் நிறைய கிடைக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், அதே கரண்டியை நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, கரண்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் கரண்டியில் முட்டை ஒட்டாமல் வரும். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி தடவி விட்டுக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சார் எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு அப்படியே லேசாக அப்படி திருப்பினோம்னா அழகாக வந்துடும் நமக்கு. கரண்டி ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு கரண்டி ஆம்லெட் நல்ல ஜம்முன்னு போட்டாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு கரண்டி ஆம்லெட் செஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு வத்த குழம்பு செஞ்சுட்டு இல்லைன்னா ஒரு ரசம் வச்சு அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது சும்மா அருமையாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆம்லெட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.